வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகை கனகான்னு ஒருத்தர் இருந்தாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1980 தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக இருந்தாங்க. அவங்க யாருன்னா, பழம்பெரும் நடிகை தேவிகா, அவங்களுடைய கணவர் தேவதாஸ், அவங்க இருவருக்கும் பிறந்தவங்க தான் கனகா. 1980 நடிகர் ராமராஜன் நடித்த கரகாட்டக்காரன் படத்தில் ராமராஜனுக்கு ஜோடியா அந்த படத்துல தான் கனகா முத அறிமுகமாகறாங்க. அந்த படம் சூப்பர் ஹிட். அந்த காலகட்டங்களில் நடிகர் ராமராஜன் வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவலா பேசப்பட்டார். ஏன்னா அவர் நடித்த படங்கள் அத்தனையுமே சூப்பர் ஹிட். எம்ஜிஆருடைய வழியை பின்பற்றக்கூடியவர். எந்த படத்திலையுமே எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா எந்த படத்திலையும் புகைப்பிடிக்க மாட்டாரு, மது அருந்த மாட்டாரு. அதே மாதிரி தான் நடிகர் ராமராஜனும் எந்த படத்திலையுமே இந்த இரண்டு பழக்கங்களும் இருக்காது அவர்கிட்ட. வாழ்க்கையிலையும் கிடையாது, திரையுலகிலையும் திரைப்படங்களையும் அந்த பழக்கம் அவருக்கு கிடையாது. அதை அப்படியே பின்பற்றி வந்தார். அதனால் பெண்கள் மத்தியில் கரகாட்டக்காரன் படம் வந்து மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. அந்த படத்தில் நடித்த கனகாவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு உச்சம் சொல்லலாம். அது நடித்த முதல் படமே சூப்பர் ஹிட்டுங்கிறதுனால தொடர்ந்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வந்துச்சு. ரஜினி உட்பட பிரபலமான பெரிய பெரிய நடிகர்களோட அந்த அம்மா கனகா நடிச்சாங்க. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கனகாவை காணும். திரையுலகில் அவங்கள பார்க்கவே முடியல. எந்த படத்துலையும் நடிக்கிறது இல்லை, வெளியும் வர்றதில்லை, எங்கே இருக்காங்க, என்ன ஆனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ப்ரொடியூசர்லாம் கனகாவை தேடுறாங்க, டைரக்டர் தேடுறாங்க, எல்லாருமே தேடுறாங்க. ஆனால் கனகா எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. ஆக்சுவலாக கனகா வந்து அந்த சமயங்களில் என்ன ஆச்சுன்னா, அந்த கனகாவுக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு நோய் தாக்கப்பட்டிருக்கு. அந்த நோயின் தாக்கத்தினால தான் அவங்க வெளியே வரல, வீட்டை விட்டு வெளியே போகிறதில்ல, மருத்துவ வசதி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கல, எந்த திரைப்படத்திலையும் நடிக்கலை, வெளியவும் வரலை அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அவங்க வந்து காலமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என்னன்னா, அவங்க நடிச்சிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா தேவிகா வந்து திடீர்னு அவங்க உடல்நிலை குறைவாக இறந்துட்டாங்க. அந்த அதிர்ச்சியிலேருந்து அவங்களால வெளியே வர முடியல. அதனால தான் கனகா வந்து வெளியே வராமல் இருக்கிறாங்க, திரைப்படங்கள் நடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, காதலில் வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க, ஏதோ காதல் பிரச்சனை அவங்களுக்கு, அந்த தோல்வியிலேருந்து வெளியே வர்றதுக்காக தனிமையில் இருக்காங்க. அம்மாவும் இல்லை. ஏற்கனவே கனகா 3 வயசாக இருக்கும் போது அவங்க அப்பா அவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டார், தேவதாஸ். அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவிகா வந்து தேவதாஸை மனம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அம்மா அப்போ பீக்கில் இருந்தாங்க. அதனால் அவங்கள வந்து தேவதாஸை அவங்க வந்து மதிக்கலை. ஒரு வீட்டு வேலைக்கார மாதிரி தான் கணவனை வச்சுருந்தாங்க. இதை பொறுத்து கொள்ளாமல் தேவதாஸ் வந்து அவங்கள விட்டுட்டு விலகிட்டார், வெளியே வந்துட்டார். அவங்க வெளியே வரும்போது கனகாவுக்கு சின்ன குழந்தை, 3 வயசு தான் அவங்களுக்கு. அதனால அம்மாவுடைய அரவணைப்புல தான் கனகா வளர்ந்தாப்புல. அப்பாவுடைய தொடர்பு இல்லை அவங்களுக்கு. அம்மாவும் காரமாயிட்டாங்க, காதல் தோல்வி. இந்த 2 நாள் அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள வீட்டில் தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரையுமே சந்திக்கிறது இல்லை, வெளியே வர்றது இல்லை. இதை பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப நாள் இப்படி நீடித்துட்டு இருக்கும்போது கனகாவுடைய தோழி வந்து நடிகை குட்டி பத்மினி, அவங்களும் கனகாவை தொடர்பு கொள்வதற்கு பல முறை முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. முயற்சி பலன் அளிக்கலை. ஒரு நாள் நேரே வீட்டுக்கே போய் கீழே தட்டி நான் வந்திருக்கேன்னு சொல்லி காத்திருந்திருக்காங்க. ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க. ஆனால் கனகா கதவை திறந்து குட்டி பத்மனியை வாங்கன்னு கூப்பிடலை. இந்த அம்மாவும் வெளியே போகலை. என்னதான் நடக்குன்னு ஒரு முடிவு தெரியணும் அப்படின்ட்டு குட்டி பத்மனியும் அங்கேயே நின்றுட்டாங்க. வேறு வழி இல்லாமல் கனகா வந்து கதவை திறந்து அவங்கள உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு திரும்ப 2 பேருமே வெளியே காஃபி ஷாப்புக்கு வந்து காஃபி சாப்பிட்டுட்டு பல மணி நேரம் 2 பேரும் உரையாடிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா பழைய தோழிகள் ஆச்சு 2 பேரும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக பழகியிருக்காங்க. கடைசியில் விடைபெற்று போகும்போது குட்டி பத்மனி கனகாவை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கனகா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சே வெளியே வந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பொழுது என்னென்னா, அவங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு யாரும் இல்லை, தனிமையில் இருக்காங்க, உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்பா இருந்தும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கும் ஒன்று தான். அதனால் எந்தவித ஒரு நிராயுத பாணியாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க கனகாவுடைய அப்பா தேவதாஸ் வந்து இருக்கிறாங்க. ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனகா 17 வயசு வரும்போது அவளை படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் தேவிகா வந்து இல்லை, அவங்க சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. கனகாவும் சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல்
கரகாட்டம் படத்தில் அந்த அம்மா முத ஒப்புதல் மாதிரி பெரிய ஸ்டார் ஆன உடனே தொடர்ந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தேவதாஸ் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா கோர்ட்டில் கேஸ் போடுறாரு, என் பொண்ணு படிக்கணும் நடிக்கக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த கேஸ் வந்து நிற்கலை, கனகாவுக்கு சாதகமாக தான் வந்திருக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா தேவதாஸ், இப்போ என்னுடைய மகள் கனகாவை என்னிடம் வந்தால் நான் அவளை அரவணைக்க தயாராக இருக்கிறேன், அவளை வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கு நான் விருப்பப்படுறேன். ஆனால் அதுக்கு அவள் சம்மதிக்கிறாளா இல்லையாங்கிறது தெரியல. பெரியவங்களா பார்த்து என்கிட்ட என் மகளை ஒப்படைச்சோம்னா நான் அவளுக்கு கண்கணங்காமல் பார்த்துக்கிடுவேன். நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை என்னால் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவள் விருப்பப்பட்டா அவளுக்கு நான் இன்னொரு திருமணம் செய்து வைக்க கூட நான் தயாராக இருக்கிறேன். அந்த மாதிரிலாம் அவங்க அப்பா பேசியிருக்காங்க. இன்றைக்கி அவருக்கு வயசு 88. கனகா வந்து கொஞ்சம் மனம் மாறி தனிமையிலிருந்து வெளியே வந்து அப்பா கூட சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் கனகா மனசு வைக்கணும். அவங்க நண்பர் குட்டி பத் பண்ணியிருக்காங்க, அவங்களும் அவங்கள பல விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க, பல அறிவுரை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு கனகா தனிமையிலிருந்து வெளியே வரணும், அப்பாவோட சேரணும், ஒரு கல்யாணம் பண்ணி குடும்பமாக அவங்க வாழணுங்கிறது தான் எல்லோருடைய ஆசை. நம்முடைய ஆசையும் அதுதான். பார்ப்போம் விரைவிலுடைய கனகா மனம் மாறுறதா இல்லைங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நேர்களே, இந்த காணொலியை பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய தனா டிவிக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.